நகரமயமாக்கல் சூழலில் மண்மனம் மாறாத வகையில் கிராமத்தில் கொண்டாடப்படும் வகையில் சென்னை வேப்பேரி பகுதியில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். செந்தில்குட்டி, சென்னையில் வசிக்கும் மக்கள் மண்மனம் மாறாமல் கிராமத்து பொங்கல் கொண்டாடுவதை பற்றி சொல்லுங்க. பொங்கல் பண்டிகை இன்று தமிழகம் முழுவதும் ஒரு படு உற்சாகமான ஒரு சூழ்நிலையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே போல கிராமங்களில் எவ்வாறு ஒரு கொண்டாட்டங்கள் இருக்கும், இந்த பொங்கல் கொண்டாட்டங்கள் இருக்கும் என்பது போல சென்னையில் பல இடங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகள் இருப்பதனால் இந்த பொங்கல் பண்டிகையை வெளியில் வைத்து, அதாவது வீட்டிற்கு வெளியே முற்றத்தில் வைத்து கொண்டாடக்கூடிய நிகழ்வு என்பது மிக குறைவாக ஒரு நிகழ்ச்சியாக தான் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த வகையில் வேப்பேரியை பொறுத்த இங்கே இருக்கக்கூடிய ஒரு தெருவில் படு உற்சாகமாக திருவிழா கோலம் போல காட்சியளிக்கிறதை காணலாம். இங்கு தெருக்கள் முழுவதுமே கரும்புகள் வைத்து, கோலங்களை இட்டும், பூக்கள் வைத்து, பானைகள் பொங்கி வருவது போன்ற ஒரு காட்சிகளை வைத்தும் அதிக அளவில் இங்கே இந்த மக்கள் பொங்கல் விழாவை ஒரு கிராம திருவிழா போல இங்கே வடிவமைத்திருக்கிறார்கள். அதுபோலவே வீடுகளிலும் முற்றத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு பொங்கலை இங்கே காண முடிகிறது. அதுபோல ஒரு வீடு இங்கே பொங்கல் வைத்து கொண்டிருக்கிறார்கள், அதை இங்கே காணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் புத்தாடைகளை உடுத்தி இந்த பொங்கல் கொண்டாட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். அது குறித்து இங்கு இருக்கக்கூடிய அந்த இல்லத்தரசிடம் நாம் கேட்கலாம். மேடம், பொங்கல் எப்படி இப்போ கொண்டாடிட்டு இருக்கீங்க? அதே மாதிரி ஒரு நகரமான சூழ்நிலையில் இந்த மாதிரி முற்றத்தில் வைத்து கொண்டாடக்கூடிய பொங்கல் மிக குறைவாக இருக்குது. இதை எப்படி இங்கே கொண்டாடிட்டு இருக்கீங்கன்ற? கிராமப்புற பகுதியில் இட வசதி அதிகமாக இருக்குதுங்க, அதனால் அங்கே கொண்டாடுறாங்க. இந்த சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது, இட வசதி கம்மியாக இருக்கிறதுனால இது எங்கள் வீடு. அதனால் வீட்டில் நாங்கள் கொண்டாடலான்னு, பொங்கல் கொண்டாடலான்னு இருக்கிறோம். எங்கள் உற்றார் உறவினர், சொந்தம் பந்தம் எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம், பொதுமக்களுக்கும் சொல்லியிருக்கோம். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அனைத்து மதத்திനും சார்ந்தவங்களும் இங்கே விழாவில் இந்த பொங்கலில் கலந்துக்கலான்னு இருக்கிறாங்க. உழவர்கள் இப்போ வர்தா புயலால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பாதிப்பு மேலும் வராது இருக்கிறதுக்காக தான், பிரார்த்தனைக்கு தான் இந்த கூட்டு பொங்கல் நாங்கள் வைக்கலான்னு சொல்லிட்டு வீட்லேயே எல்லா மக்களையும் கூப்பிட்டு நாங்கள் பொங்கல் வைக்கிறோங்க. இதே மாதிரி என்னென்ன ஏற்பாடுகள் பொங்கலுக்காக செஞ்சுருந்தீங்க? இரவு முழுவதும் என்னென்ன ஏற்பாடுகள் இந்த நிகழ்ச்சிக்காக முற்றத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? தெரு முழுவதும், இந்த வேப்பேரி பகுதியில் உள்ள தெரு முழுவதும் கோலங்கள்லாம் போட்டோம், கொடி நட்டுருக்கோம். கரும்பு குறைஞ்சது ஒரு 1000 கரும்புக்கு மேலே நட்டுருக்குறோம். ஒவ்வொரு கோயில், இந்த பகுதியில் இருக்க கோயிலுக்கு எல்லாமே அபிஷேகம் பண்ணி சக்கரை பொங்கல் எல்லாம் வழங்குறதுக்கு, சுண்டல் வழங்குறதுக்கெல்லாம் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். மேலும் இங்கே கோயில் இருக்குது, அந்த கோயிலில் நாங்கள் இப்போ கூட்டு பிரார்த்தனை செய்யலான்னு இருக்கிறோம், கூட்டு பொங்கல் வைக்கலான்னு இருக்கிறோம். அதுக்கும் நைட்டு ஃபுல்லாக அந்த பூ டெக்கரேஷன், அந்த சாமிக்கு அலங்காரம் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தோங்க. இப்போ இந்த பொங்கல் விழாவில் என்ன மாதிரி ஒரு வேண்டுதலோட இந்த பொங்கல் விழாவை நிறைவு செய்கிறதா இருக்குது? உழவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட புயலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. விவசாயிங்க பயிரெலாம் ரொம்ப பழுது அடைஞ்சிடுச்சு. அந்த பழுது அடைஞ்சதற்காக அரசாங்கம் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடன் தள்ளுபடியெல்லாம் பண்ணணும். விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். அந்த தற்கொலையெல்லாம் மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு, உழவர்கள் நல்லா சிறப்பாக வளர்கிறதுக்கு மழையும் பெய்யணும். ரெண்டாவது, அரசாங்கமும் அவங்களுக்கு உதவி செய்யணுன்றது பிரார்த்தனை பண்ணி தாங்க இந்த பொங்கலை நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அதாவது நாம் இப்போ பார்த்துருக்கலாம், வீடுகளில் அவர்கள் ஒரு தனிப்பட்ட வகையில் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடாமல் ஒரு பொதுநல நோக்கத்துடன் உழவர்களும் வரக்கூடிய இயற்கை சீற்றங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு சென்னை நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்து இந்த பொங்கல் விழா இறைவனை வேண்டி கொண்டாடி இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். செந்தில்குட்டி, ஜல்லிக்கட்டுக்கு இந்த ஆண்டும் தடை விதித்திருக்கிறார்கள். இது குறித்து அங்கிருக்கும் மக்கள் கூறும் கருத்துகள் என்ன? ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்த விளையாட்டு போட்டிகள் தொடர்பாக இந்த பகுதிகளில், சென்னையை பொறுத்தவரை பல பகுதிகளில் ஜல்லிக்கட்டு குறித்த விழிப்புணர்வு தற்போதுதான் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான போராட்டங்களும் அண்மையில் அதிக அளவில் கடந்த ஒரு வாரமாகவே நடைபெற்று வந்த நிலையில் மாணவர்களுக்கும் இது தொடர்பான விவரங்களையும் அந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமாக தான் தெரிய வந்திருக்கிறது. இந்த போட்டிகளை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு தற்போது தான் இந்த பகுதி, வட தமிழகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளுக்கு தெரிய வந்திருப்பதன் காரணமாக இந்த போராட்டங்கள் அதிக அளவில் நாம் பார்க்க வேண்டியிருந்தது. மேலும் அவர்கள் தமிழர்களுடைய இந்த பாரம்பரிய நிகழ்வான இந்த பொங்கல் பண்டிகையின் போது இந்த போட்டிகளும் கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த தெருக்களில் விளையாட்டு போட்டிகளை நடத்த இருக்கிறார்கள் என்பதிலிருந்தே தெரிகிறது. பெரும்பாலான தெருக்களில் இன்று மாலை இது போன்ற விளையாட்டு போட்டிகள், உரியடி மற்றும் பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் நடத்த திட்டமிட்டிருப்பதும் எங்கு இருக்கக்கூடிய தெருக்களில் மக்கள் கூறி வருகிறார்கள்.
செந்தில்குட்டி, பண மதிப்பிழப்பு போன்ற பல பிரச்சனைகள் இருக்கும் இந்த சூழலில் பொங்கல் பண்டிகையை அங்கிருக்கும் மக்கள் எப்படி பார்க்கின்றனர்? மகிழ்ச்சியாக இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகின்றனரா? அவர்கள் இந்த ரூபாய் நோட்டு 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்ற அறிவுக்கு பிறகு பல இடங்களில் இந்த பணத்தட்டுப்பாடு பணப்புழக்கம் இன்மை என்ற ஒரு பிரச்சனை இருந்து வந்தது. இருந்தாலும் தற்போது அந்த கையில் கிடைக்கக்கூடிய அந்த ஏடிஎம்களில் எங்கெங்கு பணம் கிடைக்குதோ அங்கிருக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் குறைவான அளவில் எடுத்தாலும் எளிமையான ஒரு முறையில் இந்த பொங்கல் விழாவை அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். அதிக ஆடம்பரம் இல்லாமல் பல இடங்களில் இந்த பொங்கல் கொண்டாட்டங்களுக்கு ஊருக்கு செல்லாமல் வீட்டிலேயே கொண்டாடக்கூடிய நிகழ்வுகளையும் பல இடங்களில் பார்க்க முடிகிறது. அது குறித்து நம்ம ஒரு இல்லத்தரசி இருக்கோம், அவங்க கிட்ட கேட்கலாம். மேடம், இந்த இப்போ வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்ற பிறகு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. இப்போ இந்த பொங்கல் விழா எந்த அளவுக்கு இதனால பாதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்றது ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 2000 ரூபாய்க்கு சில்லறை இல்லை, சேஞ்ச் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பொங்கலுக்கு பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, காசு இல்லாமல். ஏடிஎம்க்கு போனால் க்யூ நின்றுட்டே இருக்குது, கேஷ் எடுக்க முடியல. அப்புறம் க்யூவில் நின்றுட்ட பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் காலி ஆகிடுச்சு சொல்கிறாங்க. ஸோ மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. அதாவது அவர்கள் எல்லா மக்கள் போலவே ஏடிஎம்களில் வரிசையில் நின்றுதான் தற்போது கூட இந்த சூழ்நிலையை வந்து சமாளிக்க வேண்டியிருக்கிறது. கடந்த 2 மாதங்களாக ஆகியும் இன்னும் வந்து அந்த பணத்தட்டுப்பாடு நிறைவு வருவதால் வழக்கமாக கொண்டாடக்கூடிய கிறிஸ்மஸ், புத்தாண்டு மற்றும் அதை தொடர்ந்து வந்த இந்த தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையும் ஒரு ஏமாற்றத்தை தான் தந்திருக்கிறது. என்றாலும் கூட எளிமையான வகையில் அந்த கிடைத்திருக்கக்கூடிய பணத்தை வைத்து எளிமையான வகையில் அந்த பொங்கலை வந்து கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொங்கல் விழா குறித்த விரிவான தகவல்களை தந்தமைக்காக நன்றி செந்தில்குட்டி.